நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை போஷித்திருக்கிறார், நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இன்னும் அவர் நம்முடைய மரண பரியந்தம் நடத்த வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து ஆரம்பம் செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேலைக்காக மெய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேளையிலும் கூட கத்தாவே அப்பா உமது நாம் மகிமைப்படும்படியாக கத்தாவே நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆட்சேபிக்கிறோம். இந்த ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வதித்தரணும் ஆட்சேபிக்கிறோம் அப்பா. அது பார்க்குற ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஏசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பத்மன்சியா பாடிய பாடல் ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்வோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, இந்த உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நான் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. பத்மன்சியா ஆண்டுடைய அன்பை உணர்ந்தவராய், ஆண்டுடைய அன்புக்குள் ஆழத்தில் மூழ்கினவராய் இந்த பாடலை பாடியிருக்கிறார். புது பலன் தருகிறவர் அவர்தான்,
புது எண்ணெய் நமக்கு பொழிகிறவர் அவர்தான். கனிதரும் மரங்களாய் நம்மை செழித்தோங்க செய்கிறவரும் அவர்தான். நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, நம்முடைய பிரயாசத்தினால், நம்முடைய ஞானத்தினால், நம்முடைய பலத்தினால் அல்ல. ஆண்டுடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் அவருக்கென்று வாழ்வதற்கும், அவருக்கென்று கனி கொடுப்பதற்கும், உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை செழிப்பதற்கும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். அதைத்தான் பெர்க்மான்சையா பாடுகிறார். இப்பொழுதும் கூட நாம் சில நிமிடங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கப் போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஐயா, மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உன்னத்தின் தேவனே மே துதிக்கிறேன் இயேசப்பா. அப்பா அந்த மாலை வேலைக்காக மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மை துதிக்கிறோம் ஐயா. நீ பெரியவர், பெரிய காரியம் செய்ததற்கா நன்றியோடு துதிக்கிறேன். நெல்லில் அடங்காத நன்மை செய்தவரே மே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாள் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நிமிடம் எங்களை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி. உமது கிருபை, உமது இறக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் மேலே இறங்கினதுக்கா நன்றி ஆண்டவர். இறக்கம் செய்ததுக்கா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உன்னத்தின் தேவனே மை துதிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமது கிருபை நாங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா அப்பா கடந்த நாட்கள் பூரா அங்காத்தாவே எங்களை கண்ணின் கண்மணி போல் ஆண்டவரை நீர் பாதுகாத்து வழி நடத்தி வந்தீரே மே நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா அந்த 2026 வருடத்திலும் கூட கத்தாவை 3 மாதம் ஆண்டவரை எங்களை நீங்கள் பாதுகாத்து வந்தீங்களே, எங்களை நடத்தி வந்தீங்களே, எங்களை தேவைகளை சந்தித்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரை. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. ஆவியானவரே ஸ்தோத்திரம். உமது கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தின தயவுக்காண்டி துதிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் தேவைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றி தந்தீரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நல்ல சுகபலனை தந்தீரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. இம்மட்டும் நடத்தி வந்த தயவுக்காக நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆண்டவரே. மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆண்டவர் நன்மைகளை நாம் சொல்வதென்றால் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் போதாது. நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற நன்மைகள் இந்த வருடத்தின் 3 மாதங்கள் கடைசி நாளிலும் கூட நாம் வந்து நிற்கிறோம். கடைசி நாள் நாளை 4வது மாதத்தின் 1ஆம் தேதி. ஆண்டவர் இந்த 3 மாதமும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து அவருடைய பாதங்கள், நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு பாதங்களை அவருடைய கைகளை கொண்டு ஏந்தி கொண்டு சென்றிருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். எப்பொழுதும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். வெளிப்படுத்தல் எழுதிய புத்தகம் 22வது அதிகாரத்தின் 11, 12 வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியையின்படி, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி
வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டுள்ளது. ஆண்டுடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. அநியாயம் உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அநியாயம் செய்கிறவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்து கொண்டே தான் இருக்கான். தீமை செய்கிறவன் தீமை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். நம்ம அதை நோக்கி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையும் திசை கட்டுவிடும். நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமான வாழ்க்கை சிதைந்து போகும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையும் நாம் அந்த அநியாயம் செய்கிறவனை நோக்காமல் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். யோவான் தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகத்தில் அநியாயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அக்கிரமம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், எல்லா தீமைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. உங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகம் பெறுவாள். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே.
உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள் இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றி காண செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாக எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை பெரிது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பிழைத்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக என்றோ மண்ணோடு மண்ணாகி இருக்கக்கூடிய எங்களையும் கூட ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்து இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களை காண கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளின் வாழ்வை காணும்படியாக கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே ஜனங்கள் மத்தியிலே எங்களை ஆண்டவரே உயிர்ப்பித்து வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜனங்களுடைய கண்கள் காணும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜாஷ்வா டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் அவர்கள் வளர்ந்து பெருகும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க நீர் கிருபை செய்யும். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.